வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹிந்தியில் ரீசெண்டாக வெளிவந்திருக்கிற ஒரு ஹிந்தி ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் சுபேதார். இந்த படத்தோட தமிழ் வெர்ஷனை இப்போ உங்களுக்கு பிரைமில் ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம்னு மல்டிபிள் லாங்குவேஜஸுமே இந்த படம் அவைலபிளாக இருக்குது. படத்தோட தமிழ் டப்பிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. இதோட சிம்பிளான கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம ஹீரோவாக இருக்கக்கூடிய அனில் கபூர் அவர் தான் இந்த படத்தில் மெயின் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஸோ இவரோட பழைய படங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 90s காலகட்டத்தில் நடித்த படங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இது பக்காவான ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோ. இப்போ தான் நிறைய ஃபாதர் உள்ள நடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் அப்போ அந்த காலத்தில் அவருக்குன்னு ஒரு மவுஸ் இருந்திருக்கு. அந்த மவுஸை இப்போ மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்கு ஏற்ற மாதிரியான ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் வச்சுருக்காங்க. பயங்கரமாக இருக்கும். அண்ட் இந்த படத்தோட சிம்பிளான கதைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் அனில் கபூருக்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ இவர் ஏற்கனவே ஒரு ரிட்டையரான ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரிட்டையர் ஆகிட்டு ஒரு நார்மலான லைஃப்பை வாழலான்னு அவரோட சொந்த ஊருக்கு வராரு. அப்போ தான் அந்த சொந்த ஊரில் ஒரு பெரிய பிரச்சனை காத்துட்ருக்கு. அந்த ஊரில் அந்த நிறைய வில்லன் கேங்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாம் அடித்து துன்படுத்திட்டே இருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அமைதியாக தான் இருக்கார் அனில் கபூரும். ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்களோட பொண்ணையே கை வைக்கும் போது நம்ம அனில் கபூர் அவரோட பொண்ணுக்காக இந்த மாதிரிலாம் சம்பவங்கள் இறங்கி செஞ்சார் அப்படின்றதான் படத்தோட கதையாகவே கொண்டு போயிருக்காங்க. அண்ட் ஓவராலாக இந்த படம் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கும் நல்லா இருக்குது. அண்ட் அனில் கபூரோட ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அவரோட நிறைய படங்கள்லாம் அவருடைய அந்த போர்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா செம்ம டர்ராக இருக்கும், பயங்கரமும் எடுத்திருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துலையுமே உங்கள் அந்த ஒரு நல்ல ஃபுல்ஃபில்னஸோடு இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த படம் இப்போ உங்களுக்கு தமிழ் டப்பிங்கோட பிரைமில் இருக்குது. வேண்டுறவங்க செக் பண்ணி பாருங்கள்.